ஹாய் மக்களே வணக்கம். இது கொடைக்கானலுடைய டே 2 vlog தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிளைமேட் எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே எங்களால் போகவே முடியல. இன்ஃபேக்ட் எங்களால் ரூம்குள்ளேயே இருக்க முடியல, அவ்வளோ சில்னஸ்ஸு. இன்றைக்கி ஒரு புது பிளேஸில் சூப்பரான கிளைமேட்டில் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி வந்து நேற்று vlogல தான் எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி நான் சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி தான் வந்து நம்ம கேக் கட்டிங் எல்லாமே இங்கே பண்ண போகிறோம். அது எல்லாமே வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி அவருடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மது, குட் மார்னிங். என்ன மகேஷ் மகேஷ் என்ன எப்படி போயிட்டு? சென்னையில இருந்தா வெயில் வெளுத்து வாங்குது. சரி, செம்மையா வருது வெயில், அழகா இளம் வெயில் சொல்லுவாங்களே அதான். செவ 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 அழகா இருக்கு பாருங்க. இருக்க வீடுங்க எல்லாமே இல்லை. இந்த மாதிரி ஏன்ப்பா நம்ம சென்னையில கட்ட மாட்டோம் வீடு? சொல்லுங்க, உங்களோட ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. எதுவும் இல்லை, பயங்கரமா குளிர்தே. அது வந்து இது வெளிநாட்டிலேருந்து ஒரு சில வெளிநாடு இல்லை, வெளி மாநிலத்திலேருந்து இந்த குழந்தைங்களாம் கடத்திட்டு போவாங்களா அந்த மாதிரி இருக்கணும். வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லடி, இந்த குல்லா போட்டுன்னு இந்த துணி போட்டுன்னு சுத்தம் ராஜஸ்தானா தேநீர் அருந்த போகிறோம். வீட்டில் இருக்கும்போது டெய்லி வாக்கிங் போவோம் நானும் ஹஸ்பண்டும். அங்கே போனதுக்கப்புறம் எங்களால் வாக்கிங் போக முடியல, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். அதனால் வெயிலாவது போய் அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணலாம், கொஞ்சம் சூடாவது ஏறும் அப்படின்றதுக்காக வெயிலை தேடி போயிட்டுருக்கோம். ஆன் த வேல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பூ இருந்துச்சு. அவளுக்கு அந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பூ கடைசியாக என்னாச்சுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு எங்களுக்கு சுட சுட ஒரு டீ கண்டிப்பாக வேணும், அதனால் டீ குடிக்க போயிட்டோம். ஆச்சு நீ உதய அப்படி வேணும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடைக்கானலில் இருக்காருன்ட்டு. அவர் நேற்று லேட் நைட் வந்து இந்த கேக் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு எங்களுக்கு வெட்டுறதுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லாருமே ட்ராவலிங் டயர்டில் தூங்கிட்டோம். அதனால் வந்து இன்றைக்கி மார்னிங் அதை எடுத்து வச்சு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வெட்டிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கோவில் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்களோட ஃபேவரட்டான கோவில். வாங்க வாங்க வாங்க. டே 2 கிளம்பியாச்சு. மொத்த திரும்ப பாய்ச்சி தர போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த பூவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு காமெடிக்காக நான் அந்த பூவை வந்து யோசிக்காமல் பிச்சு போட்டுட்டேன். அவள் அதுக்காக அழுதா பாருங்க, ஒரு யாராலுமே அவளை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல. ஸோ கண்டிப்பாக அந்த பூவை நான் திருப்பி பறித்து தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்தா அந்த பூவே இல்லை. பட் இன்னைக்கு ஈவினிங் அந்த பூ எங்களுக்கு கிடச்சிருச்சு பார்க்கில். அதனால் வந்து அவள் ஹாப்பி ஆகிட்டா. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு எங்களோட ஃபேவரட் கோவில் சொல்லிட்டு, அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் இல்லை, நீங்கள் பார்க்குற இந்த கோயில் இல்லை. எங்களோட ஃபேவரட் கோயில் வந்து பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண்டவர் கோவில். அதுக்காக தான் நாங்கள் கொடைக்கானலே பிளான் பண்ணோம். இந்த லக்ஷ்மி பீடம் வந்து மகாலட்சுமி பீடம்ன்ற ஒரு சின்ன கோவில் வந்து ஆன் தி வேல இருக்கக்கூடிய ஒரு கோவில். அதை விசிட் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. அதனால் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் முன்னாடியும் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். 3 வருஷம் முன்னாடியும் நாங்கள் இந்த ஹோட்டல் தான் இருக்கோம். இன்றைக்கும் நாங்கள் இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்றோம். ஏன்னா பூம்பாறை கிராமம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணால் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்றதுனால பூம்பாறை கிராமம் கிட்ட போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் இது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூம்பாறையோடைய வியூ வந்து நல்லாவே தெரியும். இதுதான் வந்து பூம்பாறை கிராமம். ஸோ எப்போவுமே நாங்கள் அங்கே போயிட்டு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அந்த ஹோட்டல் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் பூம்பாறை கிராமத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. நாங்கள் முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கிராமமே இப்போ இல்லை. ஃபுல்லாக வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக வந்துடுச்சு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அங்கே வந்து நெட்வொர்க் கிடைக்காது, 0 நெட்வொர்க். அது மட்டும்தான் அப்படியே இருக்குது. மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுருக்கு. ஏன் இந்த கோவில் எங்களுக்கு ஃபேவரட்டான கோவில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு கொடைக்கானலுக்கு தான் வந்தோம் ஹனிமூனுக்காக. அப்போ இருந்த அதே ஐயர் தான் இன்னுமே இருக்கார். அப்போ வந்து உள்ள வரைக்கும் போய் நாங்கள் கருவறைக்குள்ள வரைக்கும் போய் பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த சாமிக்கிட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடந்துடும், கண்டிப்பாக வேண்டிக்கோங்கன்னு சொன்னார். நானும் வந்து எனக்கு உங்களை மாதிரியே ரொம்ப அழகான ஒரு பையன் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது.
ஹாஸ்பிட்டலில் பிறந்து என் பையனை என் கையில் கொடுக்கும்போது நான் அந்த சாமி எப்படி அங்கே பார்த்தனோ அதே மாதிரி என் பையன் வந்து பிறந்தான். அதே ஃபேஸ் கட்டு, அதே மாதிரி முடி எல்லாமே. ஸோ எங்கள் 2 பேருக்குமே சொல்லிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எங்கள் மைண்டில் தோணுது, என்னது அதே மாதிரி வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு தான் தோணுச்சு. அன்னையிலேருந்து இந்த சாமி எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அடிக்கடி நாங்கள் அந்த சாமியை பற்றி பேசுவோம், போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் வந்து அது நிறைவேற்றிருக்கு. ரொம்ப திருப்தியாக நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடியது, தயவு செஞ்சு போகிறவங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, பூண்டு, நாட்டு பூண்டும் பச்சை பட்டாணியும் வாங்க மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம இதை பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய ரேபிட்ஸு, நிறைய ஆடு அதெல்லாம் இருந்துச்சு. சில பிராணிகள்லாம் இருந்துச்சு அவங்க லிஸ்ட்டில் போட்டிருக்க அந்த பிராணிகள்லாம். ஆனால் இந்த டைம் வந்து எதுவுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, கார்டனில், ரோஸ் கார்டனில் எங்கேயுமே எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மே மந்த் லீவுக்காக வந்து ரெடி ஆகுறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான வெரைட்டி ஆஃப் முயல்களும் செம்மறி ஆடுகளும் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது செம்மறி ஆட்டோடைய தோல் வந்து உரிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக. ஸோ கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக வந்து உரிச்சிட்டு இருந்தாங்க. அதை வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டுமே 7 பேரோ 8 பேரோ, அதாவது அது திருடு போயிடாமல் இல்லை நடுவில் யாரும் எதுவும் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக வந்து அவ்வளோ கவர்மெண்ட் சர்வர்ஸ் வந்து உள்ளே வந்து உட்காந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கவுண்ட் எடுக்கிறாங்க, வெயிட் எடுக்கிறாங்க. இப்படி தான் தோல் உரிப்பாங்கன்றதே எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த ஆடை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. அதுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியல, அதுக்கு வலிக்குமா வலிக்காதாலாம். பட் வந்து அந்த தோலை ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துடுறாங்க அதுலேருந்து. இந்த ஃபார்மோடைய பேக் சைடு போனீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ இருக்கும். அங்கே தான் வந்து அந்த செம்மறி ஆடுங்கள்லாம் வந்து மேய வச்சு தண்ணி குடிக்க வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வியூக்காகவே இங்கே நிறைய பேர் போவாங்க ஃபார்மை பார்க்குறத விட. ஓகே, அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் ஸ்னாப்ஸ் அதெல்லாம் எடுத்தாச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி வந்து லேக்கை சுற்றி மிஸ் பண்ணவங்க இங்கேயும் வந்து குதிரை சவாரி போய்க்கலாம். கொடைக்கானல் வந்ததுலேருந்தே என் பொண்ணு வாயிலேருந்து வந்த ஒரே வார்த்தை கேரட் கேரட் கேரட். கேரட்டோடைய பெரிய ஃபேன் அவள், அப்படியே பச்சையாக சாப்பிட்றாள். ஸோ அவளுக்கு ஒரு கட்டு கேரட் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. லஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா காமராஜர் மெஸ் இல்லைன்னா சஞ்சய் மெஸ், இங்கே 2 இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். பட் காமராஜர் மெஸ் இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு நான் கேள்விப்பட்டேன். பட் சஞ்சய் மெஸ் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேக் பக்கத்துலேயே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே போனீங்கன்னாக்கா எல்லா ஐட்டமும் இருக்கும், நான்வெஜ் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் என் பையன் வாயிலேருந்து வந்த ஒரே வார்த்தை 70 தியேட்டர். அவன் கொடைக்கானல் வந்ததே அந்த 70 தியேட்டர் பார்க்கறதுக்காக தான். ஸோ எப்போ கூப்பிட்டு போவீங்கன்னு ஒரே ஆர்வமாக இருந்தான். சாப்பிட்டு முடிச்சோடனே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் 70 தியேட்டரில் செம்ம காமெடி ஆயிடுச்சு. என்னன்னு சொல்கிறவாங்க, அது 70ன்ற 70 இருக்குதா தூக்கிட்டாங்களானே தெரியாமல் 70 அது ஒரு 70 விடு லாஸ்ட் போர்டு. அவன் எவ்வளோ ஆர்வமாக எங்களுக்கு முன்னாடி எங்கள் கையை விட்டுட்டு ஓடுறான்னு மட்டும் பாருங்கள். விட்டால் அவனே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடுவான் போல். ஒரு வழியாக நாங்கள் 70 தியேட்டருக்கு வந்தாச்சு. வெளியே வந்து இதுதான் வந்து ப்ரைஸு. வெளியிலே வந்து ஒரு கேமரா மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஐ மீன் ஸ்க்ரீன் மாதிரி. உள்ளக்க கேமரா வந்து வெளியே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதுலேயே கூட என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்காக இது நீ ஏன் இந்த வாந்தி எடுக்காம இருக்க? இந்த பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, வாந்தி எடுத்தாகணும் கக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சாப்பிட்ட உடனே போனதுனால எப்பவும் வாந்தி எடுக்காத நான் இன்னைக்கு 70 தியேட்டர்லேயே வாமிட் பண்ணிட்டேன். என்னால் முடியவே இல்லை. பயங்கரமாக அவங்க அந்த ஷேக் பண்ணிட்டாங்க அந்த சேர் எல்லாத்தையும். ஏன்னா அப்பவும் இன்பிட்வீனில் கை காமிச்சு கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு ஸ்டாப் பண்ணுங்க சொன்னால் கூட தூரம் இன்னும் 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரே தவிர அவர் ஸ்டாப் பண்ணவே இல்லை. என்னால் இன்பிட்வீனில் இறங்கவும் முடியாது, ஏன்னா சேர்ஸ் எல்லாமே மூவிங்கில் இருக்குது. அதனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அவங்க தேட்டர்லேயே நான் வாமிட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபீல் ஆச்சு, என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு. பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. 70 தியேட்டருக்காரர் இதை பார்த்தீங்கன்னாக்கா ஐம் ரியலி சாரி. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, தண்ணி அங்கே இல்லை எமர்ஜென்சிக்கு. அதனால் ஒரு 5 லிட்டர் தண்ணியை வாங்கி காசு கொடுத்து என்னுடைய ட்ரெஸ்ஸஸை கழுவி விட்டுருக்காரு ஹஸ்பண்ட். ஓகே, அதுக்கப்புறம் வாமிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே நான் சுற்றி பார்க்குற ஐடியாவே எனக்கு இல்லை. அதனால் நேராக வண்டியை பார்க்குக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு கிளம்பியாச்சு. இங்கே தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும், அதனால தான். சீக்கிரம் ஒத்துக்கடா, முன்னு வர அங்கே ஆளையே காணோம். ஒத்துக்கடா, அவனால முடியாது. இதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சே இல்லையா பாப்பா எங்க இருக்கானு உட்காந்துச்சு அப்படியே. பாப்பா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சே இல்லையா?
ருக்கோ ஜாரா ருக்கோ ஜரா. கொடைக்கானலுக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மிரர் ஹவுஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து நிறைய பூச்செடி, கேக்டஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் செடியில் இப்போ பூ பறிச்சாலே எங்கேருந்து பார்ப்பாங்கன்னே தெரியாது. செடி பூ பறிக்காதீங்க அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் இந்த வாட்டி மரமே நம்ம பிடுங்கிட்டு போனால் கூட யாரும் திட்டத்துக்கு ஆள் இல்லை. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே எல்லாம் ஆளுங்கெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதனால் வந்து எந்த பூவனா யார் வேணால் பறிச்சுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, கண்ணாடி அந்த ரூம் வந்து எங்கள் மாமியாருக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்க்க முடியல. அதனால் வெளியிலேருந்தே பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப பசி, இதுக்கப்புறம் வந்து தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால வெளியே வந்து எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருந்தோம். அதுக்கு நடுவில் வந்து அந்த தம்பி வேற ஃபோன் பண்ணி நீங்கள் இன்றைக்கி எதுவும் டின்னர் வெளியே சாப்பிடாதீங்க, வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அவருக்கு வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால அவர் கூப்பிடுறாரு பாசத்தில், அது நல்லாவே புரியுது. பட் வெக்கேஷன் டைமில் அவங்களுக்கு நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அவங்க ஏதாவது பிஸ்னஸ் போவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அவர் வந்துட்டு நீங்கள் டின்னர் சாப்பிடாதீங்க அக்கா, நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பார்க்கு முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சூடாக எதனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் மேகி தான். ஸோ என் பையனுக்கு ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் அது ஒன்று வாங்கிக்கிட்டு எனக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மாங்காய், சூப்பராக. ஸோ மாங்காய் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும். அதனால் வந்து ஒரு நூடுல்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் அது. அதனால் நூடுல்ஸ் நல்லா சூடாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அங்கேயுமே நாங்கள் இருக்கும்போது கேஸ் இஷ்யூ இருந்தது. அதனால் ஒரு சில கடைகளில் கெரோசின் ஸ்டவ் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு, போதும் நம்ம சுற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சாப்பாடு ரெடியாக இருக்குது. அந்த தம்பிக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியல. இது எல்லாமே அவருடைய எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் அவருக்கு. ஆனாலும் தவிர்க்க முடியல எங்களால். அப்போ நீயே எங்கள் கூட சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவரை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு உட்காராச்சு. சிக்கன் குழம்பு. ஆஹா, ஸ்மெல்லு செமையாக வருதே. சிக்கன் பெப்பர் சிக்கன். அப்புறம் ஒயிட் ரைஸ். ரசம். ஐயோ, எதுக்கு இவ்வளோ சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தாங்க? யார் சாப்பிட்றது இவ்வளோ சாப்பாடு? நான் இது க்ளோஸ் பண்ணிச்சுங்க. நல்லா கொடைக்கானல் குளிருக்கு அதுக்கும். இது என்ன குழம்பு? என்ன குழம்பு இது? சிக்கன் குழம்பு பூஜி. ஐயோ, அவர் நம்மளுக்கு இதே மாதிரி நம்ம அவர் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்து கொடுத்துட வேண்டியதான். ரெடியா? நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து தூங்கிட்டோம். நம்ம எங்கே போனாலும் நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டே 3ல் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.